Hello everyone. This is one pull make 1G2 multifunction plus power quality energy meter. இந்த மீட்டரோட அக்யூரசி 0.5s. இந்த மீட்டரில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஹார்மோனிக்ஸ் அப் டு 63rd வரைக்கும் மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மீட்டரில் எப்படி டிமாண்ட் செட்டிங் பண்ணுறது, டிமாண்ட் கண்ட்ரோல் செட்டிங் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இது பட்டன்ஸ் ஃபுல்லாகவே டச் தான். என்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாகவே 1000 தான். என்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் செட்டிங், சிடி, பிடி, டிமாண்டு. இப்போ நம்ம டிமாண்டில் பார்த்திங்கன்னா 2 மோட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்லைட் மோட், இன்னொன்று ஃபிக்ஸ்டு மோட். ஃபிக்ஸ்டு மோடு ஸ்லைட் மோடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபிக்ஸ்டு மோட்னால் இப்போ நம்ம 15 மினிட்ஸ் செட் பண்ணுறோன்னா அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதனோட ஆவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸ்லைட் மோட்னால் ஒரு 15 மினிட்ஸுக்கும் ஒரு 15 மினிட்ஸுக்கும் நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் வேல்யூஸை. இப்போ நான் இதில் வந்துட்டு ஸ்லைட் மோட் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைம், டிமாண்ட் இன்டகிரேஷன் டைம் வந்துட்டு 15 மினிட்ஸ். நம்ம டைம் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். 25, 35, 45. இப்போ நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் டைம், ஒரு 1 மினிட்ஸ்க்கும் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ நம்ம வந்துட்டு ஷோ பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த டைமையும் சேஞ்ச் பண்ணலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8. நான் வந்துட்டு 1 மினிட் சொல்லிட்டு செட் பண்ணுறேன் ஸ்லைட் டைம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பேராமீட்டரை வந்து நம்ம செட் பண்ணணும். வெளியே வந்துடுறேன். டிமாண்டு, டைமு, சிஸ்டம், டிஐ. இந்த மீட்டரில் வந்துட்டு 4 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டல் அவுட்புட் இருக்குது. இப்போ டிஓக்குள்ளே போய்க்கிறேன். டிஜிட்டல் அவுட்புட், அலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேராமீட்டரை செட் பண்ணணும். என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு நான் காமிச்சேன் உங்களுக்கு. வோல்டேஜ் 1, 2, 3, ஆவரேஜ் வோல்டேஜ், line to line voltage, line to line average voltage, current 2, 3, average current, neutral current, active power 1, 2, 3, reactive power 1, 2, 3, total reactive power, apparent power, total apparent power, power factor 1, 2, 3, total power factor, frequency. இப்போ நான் வந்துட்டு ஆக்டிவ் பவர் செட் பண்ணி டோட்டல் ஆக்டிவ் பவர் கொடுத்துக்கிறேன். P1, P2, P3, டோட்டல் ஆக்டிவ் பவர். ஓகே, செட் பண்ணியாச்சு. பேராமீட்டர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ மில்லி செகண்ட்குள்ளே நமக்கு வந்துட்டு ட்ரிப் ஆகணும் ரிலே. 200 மில்லி செகண்ட்குள்ளே நான் செட் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும்னா டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஹையஸ்ட் க்ளோஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 95 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். 195, 295, எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் டோட்டலாகவே. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 95 செட் பண்ணியிருக்கேன். ஹையஸ்ட் க்ளோஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஓப்பன் வேல்யூ பார்த்திங்கன்னா நான் 90 வைக்கிறேன். லோயஸ்ட் வேல்யூ செட் பண்ணலாம், நான் செட் பண்ணல, 0 பண்ணிட்டேன். ஹையஸ்ட்டு க்ளோஸ் வேல்யூ 90, 95 வந்தால் எனக்கு ரிலே க்ளோஸ் ஆகி ஒரு அலாரமோ ஒரு பஸரோ நமக்கு வந்து அடிக்கணும், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே நமக்கு வந்துட்டு டைப் இருக்குது. லெவல் டைப், லெவல் மோட், பல்ஸ் மோட். லெவல் மோட்னால் ஃபிக்ஸடாக நின்றுடும். இப்போ ஒரு முறை நமக்கு 95 ரீச் பண்ணிடுச்சுன்னா வந்துட்டு க்ளோஸ்லேயே இருக்கும்.
ரிலே வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ்லேயே இருக்கும். இப்போ நான் இதுவே பல்ஸ் மோட் செட் பண்ணிட்டேன்னா வந்துட்டு ஒரு 1 மினிட் வந்துட்டு திரும்ப அது நார்மல் கண்டிஷனுக்கு போயிடும். பல்ஸ் மோட் கொடுத்துறேன். லெவல் மோட். நெக்ஸ்ட்டு இப்போ ரிலே வந்துட்டு நார்மலி ஓப்பனாக க்ளோஸ்னு செட் பண்ணுறோம். நான் நார்மலி க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் ஆர் ஓப்பன். க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் மீட்டரை ஆன் பண்ணி நார்மலி ஓப்பன்னே கொடுத்துக்கிறேன். DO டிஜிட்டல் அவுட்புட் 1 நார்மலி ஓப்பன். ரிலேவோட கண்டிஷன் வந்து நார்மலி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் மீட்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். மீட்டருக்கு லோட் கொடுக்குறேன். இப்போ நான் செட் பண்ணியிருக்க ட்ரிப்பிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 95 ரீச் ஆன உடனே ரிலே வந்துட்டு கட் ஆஃப் ஆகணும். இப்போ லோட் கொடுக்குறேன். T2, T3, T4, 95 ரீச் ஆன உடனே இங்கே நமக்கு இங்கே கண்டிஷன் காட்டுவாங்க. DO1 வந்துட்டு நார்மலி க்ளோஸில் இருக்குது. ரிலே ட்ரிப் கட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ ரிலே திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வரணும்னா இப்போ 90 கிலோவாட்டை ரீச் பண்ணால் தான் நார்மல் கண்டிஷனுக்கு வரும். அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். 90 ரீச் ஆன உடனே நார்மல் கண்டிஷனுக்கு வரணும் ரிலே. இப்போ நான் லோடை கம்மி பண்ணுறேன். ஓகே இப்போ 90க்கு கீழே போயிடுச்சு. போனோடனே ரிலே ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கே வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.